Hello friends, welcome to my channel. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் ரெகுலராக பெயிண்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் ஃபுல்லாக A to Z நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் வால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடு ஃபுல்லாக சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிறுக்கி வச்சுருப்பாங்க. அவங்க கையில் கிடைக்கிற க்ரையான்ஸு, ஆயில் பேஸ்டில், அதுக்கப்புறம் பென்சிலு, கலர் பென்சிலு, மார்க்கர், எது கையில் கிடைக்குதோ இது மாதிரி வீடு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதை எப்படி நம்ம மார்க்கு அந்த இதெல்லாம் ஒரு மார்க் கூட இல்லாமல் எப்படி ஃபுல்லாக எடுக்கணும்னா, ஆக்சுவலாக 100ஆம் நம்பர் எமரி ஷீட்னு ஒன்று இருக்கும். அந்த எமரி ஷீட் பேப்பரை வச்சு நம்ம இது மாதிரி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கணும். இப்படி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தால் தான் நமக்கு பெயிண்ட் அடிக்கும்போது ஈஸியாக கவர் ஆகும். இப்போ சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அதை ஓரளவுக்கு தான் தேய்ப்பாங்க, ஃபுல்லாக க்ளீனாக தேய்ச்சி எடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக க்ளீனாக தேய்க்காதனால என்ன ஆகும்னா, நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நிறையா அப்படியே டச்சப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக எங்கேயுமே தெரியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்கிற பெயிண்ட்டை விட இப்போ நம்ம தேய்ச்ச இடம் ரொம்ப பிரைட்டாக தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அந்த மார்க் எவ்வளோ தூரம் போகுதோ அதை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு என்னென்னா, இப்போ தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிச்சுன்னா மோஸ்ட்லி இப்போது சேம் கலர்னால் நமக்கு 2 கோட்டில் கவர் ஆகிடும். இப்போ ஸோ தேய்க்கும் போது ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் எதனா இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. மாஸ்க் போடாமல் இருந்தீங்கன்னா டஸ்ட்டு உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு கோல்டே கூட வரலாம். அதனால் இதை தேய்க்கும் போது முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுங்க. மாஸ்க் போட்டிங்கன்னா பெட்டர். டஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடு ஃபுல்லாகவே ஆக்சுவலாக கிறுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து இது வேறு ஒரு செவுரு. இந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பென்சிலை வச்சு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தேய்க்கிறோமோ அது பெயிண்டிங் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சில மார்க்கர் மட்டும் இப்போ என்னென்னா, மார்க்கர் மட்டும் இது பண்ணியிருந்தாங்கன்னா தேய்ச்சிருந்தாங்கன்னா அது போகவே போகாது. அது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுன்னா, பட்டி தகடு வச்சு தேய்ச்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர், இந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரை வச்சு ஈரம் பண்ணிவிட்டு அது செவரு ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கணும். அது வேறு ஒரு வீடியோவில் நான் இருந்ததுன்னா எடுத்து காட்டுறேன். ஆக்சுவலாக அது இந்த வீட்டில் எதுவும் இது பண்ணல. இந்த வீட்டில் ஃபுல்லாக வெறும் பென்சிலு, க்ரையான்ஸு அது மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் இன்னும் கஷ்டம். இதாவது வந்துடும் ஆக்சுவலாக எமரி ஷீட்டில் தேய்ச்சோன்னா நமக்கு வந்துடும். இது அந்தளவுக்கு கொஞ்சம் இது வேலை இல்லை, நமக்கு வேலை கம்மி தான். இது ஓரளவுக்கு தேய்ச்சிட்டுனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் தேய்ச்சதுக்கப்புறம். இப்போ இன்னும் இதில் பெயிண்ட் பண்ணோன்னா சூப்பராக ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.